ஐக்கிய பெருமானுடைய ஆண்டாளர் அருளப்பட்டிருக்கக்கூடிய சந்த தமிழ் மாநிலத்திலிருந்து இன்றைய தினம் 18ஆம் நேற்றைய தினம் ஆண்டாள் நந்தகோபனுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நந்தகோபன் செய்கின்ற தர்மங்களையும் தானங்களையும் அவன் உடையை கொடுக்கக்கூடியவன், அவன் நீரை கொடுக்கக்கூடியவன், அவன் சோறை கொடுக்கக்கூடியவன் என்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அந்த மூன்றையும் அவன் தானமாக அஞ்சிலங்கி தருகின்ற வள்ளலாக அவன் செய்கின்றான். அவை அந்த மூன்றையும் அவன் தருகிறான் என்று சொல்லி 4 கதாபாத்திரங்களை ஆண்டாள் நமக்கு நீந்திலும் நாங்கள் பார்ப்பது கேட்டிருக்கிறோம். ஒன்று நந்தகோபன், 2வதாக யசோதை, 3வதாக அண்ணன், 4வதாக பலராமன். அது நேற்றைய தினத்தோடு யசோதைக்கு பார்க்கும் முறை இனி யசோதையை பற்றி சொல்ல போகிறது. 2 முறை ஆண்டாள் யசோதையை நமக்கு இங்கே காட்டியிருக்கிறோம். பலராமனை நேற்று ஒரே பாசுரத்தில் மட்டுமே சொல்லுங்கள். அது இதற்கு பின்னால் அவன் பலராமனை நமக்கு சொல்ல போகிறது. ஆகவே நேற்றைய பாசுரம் பலராமன் காட்டுகிறது. யசோதை 2 முறை சொல்லப்பட்டவன், ஆனால் பலராமன் 1 முறை மட்டுமே சொல்லப்பட்டவன். நந்தகோபனுடைய சிறப்பை சொல்லுகின்ற இன்னொரு பாசுரம் இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் ஒரு புதிய அல்லது கதாநாயகியை நமக்கு அறிமுகம் செய்கிறார். தாயாரை இன்றைய தினம் அறிமுகம் செய்கின்றார். ஆகவே நப்பின்மை பெறாட்டி என்று சொல்லக்கூடிய நப்பின்மையை இன்றைக்கு ஆண்டாளர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். ஆகவே இந்த அற்புதமான ஒரு பாசுரத்திலிருந்து நப்பின்மையை பற்றி சொல்லப்போகிறார். வருகின்ற மற்ற 3 பாசுரங்கள் எப்படி நந்தகோபன் 3 பாசுரங்கள் தொடர்ந்து வருகிறாரோ அதுபோல இனிமேல் நப்பின்மை அந்த நந்தகோபனுடைய அந்த ரோலை சொல்லுவது, அந்த வானொலி, அந்த நிலையை என்று தொடர்ந்து வரக்கூடியதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த நப்பின்மை என்றால் என்று ஒரு கேள்வி. இந்த நப்பின்மை ஆழ்வார்கள் மட்டுமே கொண்டாடுகின்ற ஒரு கண்ணனுக்கு ஒரு முறைப்பெண்ணாக அமைந்தவர் இந்த நப்பின்மை. யசோதையுடைய சகோதரருடைய மகள் இது. அதே நப்பின்னை என்றால் என்ன அர்த்தம் என்றால் பின்னை, பின்னாலே வந்தவள் என்பதனாலே நப்பின்னை. நக்கீரன் என்று சொல்கிறார்கள். அவர் பெயர் கீரன் தான். ஆனால் அந்த நாயின் இந்த வார்த்தை ஒரு சிறப்புக்காக சேர்க்கப்படுகிறது. ஆகவே அவரை நக்கீரன் என்று அழைக்கிறார்கள். அதுபோல இங்கே பின்னை என்கின்ற சொல்லிலிருந்து நப்பின்மை என்று அவர் பின்னாலே வந்தவள் என்பதனாலே முன்னாலே இருந்து கொடுத்ததுதான் முன்னாலே யாருக்காக ஸ்ரீதேவி பூதேவி. ஸ்ரீதேவி பூதேவி நப்பின்மை என்று 3 தேவி மாதிரி நம்முடைய திருமாலுக்கு. அதே திருமாலுக்கு 3 தேவி மாதிரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும்? என்ன அநியாயமா இருக்கு? 3 முன்னாடிக்காரனா இந்த பெருமாள் என்னையா இதெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நமக்கு இருக்கிற இந்த உடம்பு அவங்களுக்கு கிடையாது. அது உடம்பு இருக்குது. அது சாத்வீகமான உடம்பு. இந்த உடம்பு என்பது இந்த பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உடம்பு. இந்த உடம்பு அது பஞ்சபூதத்தால் செய்யப்படுகின்ற இந்த உடம்புக்கு அந்த பஞ்சபூதங்களுடைய நிலை என்னவோ அந்த உடம்புக்கு இந்த உடம்புக்கு அந்த பஞ்சபூதங்கள்லாம் எப்படி நம்ம ஆட்சி படைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆடிக்கணும். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் செஞ்சாலும், ஹைகோர்ட் செஞ்சாலும், எந்த ராணுவத்தில் யாராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும் தூங்காத இருக்க முடியும். துறவியாகவே நான் சாமியா எல்லாத்தையும் தொடர்ந்துட்டேன், உங்களால் தூக்கத்தை தொடர முடியுமான்னு கேட்டால் அவ்வளோதான் உடனே சொல்றேன்.
பசியை துறக்க முடியுமோ? முடியாது. இதோ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டலாம். பசியில் உண்ணாவிரதம் சொல்லி காட்டாம சொல்றான். எத்தனை நாள் காட்ட முடியும்? ஒரு நாளைக்கு 40 நிச்சயம் சாப்பிட முடியாது. இல்லைன்னா போயிடுறாங்க. அப்போ இந்த உடம்புக்கு எந்தெந்த தேவைகளையோ அதை பூர்த்தி செய்துதான் தீர வேண்டும். காரணம் இது பஞ்சபூதத்தால் செய்யப்படும். பஞ்சபூதத்துக்கும் இந்திய பாடத்துக்கு ஒரு தொடர்பை நாம் பார்க்கிறோம். அது இந்த அவர்களுடைய உடம்பு என்பது சாஸ்திரமான உடம்பு. அந்த சாஸ்திரமான உடம்பிலே நாம் நினைப்பது போல இது போல ஆண் பெண் என்கின்ற கூறோ அந்த நிலை என்பதோ அல்ல. ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா நாம் புரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டது. இப்ப நமக்கு ஒரு அம்மா அப்பான்னு காட்டினாதான் நமக்கு அதனுடைய நிலை புரியும். இல்லைன்னா பாத்திரம் நமக்கு புரியாது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த தாயார் என்பவரை சொல்கிறார். அப்போ பெருமான் கடலப்பத்தில் இருக்கும்போது கூட இருக்கிற பிராட்டி அந்த தேவிக்கு என்ன பெயர்னா ஸ்ரீதேவி என்று அவருக்கு பெயர். இந்த பூமியினுடைய இருக்கக்கூடிய பெயர் பூமா தேவி. அது 2. அதனால எப்ப பார்த்தாலும் ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு 2 பேர் கூடவே இருப்பாங்க. பெருமாள் எப்போ வந்தாலும் கூட வந்தாங்க. கூட விடுவதற்கு காரணம்னா அவனுக்கு இந்த உலகம் சொந்தம். அதே போல பரம்பரும் சொந்தம். அந்த 2 சொந்தம் என்பதை காட்டுவதற்காக அந்த உருவத்தை இவர்களை கொண்டு காட்டுவோம். இப்ப இந்த பூமாதேவி இருக்காங்க. இந்த பூமாதேவியில அவன் சில லீலைகளை செய்கிறான், சில விளையாடுகளை செய்கிறான். அந்த விளையாடுதலுக்கு ஒரு உருவக்கூடிய அதுதான் இந்த நீலை, இந்த நீலாதேவி என்று சொல்றதுக்காகவே நாம நினைக்கிறாவே அந்த நிலை அந்த இல்லையா? நம்மளுடைய உடம்பை வைத்து அந்த உடம்பை நாம அளவிட முடியாது. ஆகவே இறைவனுடைய அந்த விளையாடுகளுக்கு இப்படி ஒரு பேசுகிறார். இந்த தாயார் என்று சொல்லக்கூடியதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கருணை உணர்த்துகிறார். பெருமாளுடைய கருணை இருந்துச்சு. பெருமாளை பார்த்து கடைசி நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒளி உருவாக்குறான்னு சொல்றாங்க. ஒரு ஒளி உருவாக மிகப்பெரிய ஜோடியாக நடந்துகிறான். மிகப்பெரிய ஒளியாக இருந்தான். நம்ம சூரிய மண்டலம் பார்க்கணும். இந்த சூரியன் என்ன இங்கே பார்க்கணும் ரொம்ப இந்த மாதிரி அந்த மாதிரி தெரியும். ஆனா அங்க என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, அது ஒரு பெரிய வாயு மண்டலம், பெரிய கேஸ் அங்க இருக்கு. அந்த கேஸ் எவ்வளவு இருக்கு, அந்த சூரியனை விட பெருசு நட்சத்திரம். அவருடைய ஒளி நமக்கு அவ்வளவு வரலன்னா அவர் தூரம். அதுதான் அங்க சொல்லப்பட்டது. அது அந்த அடிப்படையில் இந்த சூரியன் அவங்க நினைக்கிறது அங்க ஒரு பெரிய கேஷா இருக்குது. அந்த சூழல்ல அது நம்ம பூமிக்கு வந்து சேர்றதுக்கு பல லட்சம் மைல் தாண்டி வருது. அது புறத்தது எப்படியோ இங்க நம்ம பல ஸ்டாப்பியும் அது நமக்கு உணர்றதுக்கு அது புறத்தது பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு இங்க ஒன்று சொல்லியிருக்கோம். அவ்வளவு தூரம் இருக்கு 2 பேருக்கு. அது அந்த அடிப்படையில் இந்த பரம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு ஸ்ரீதேவி பூமாதேவிக்கு இப்படி இருக்கு. அந்த வீரர்களுக்கெல்லாம் அப்போ அந்த இறைவனுடைய கருணைக்கு ஒரு உருவம் அதுதான் பார்க்கணும். நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு அம்மா, இது குழந்தை வச்சுருக்கு, இது பொட்டு வச்சுருக்கு, இதை வெடிக்கிறவங்க கும்பிடணும், இது மஞ்சா கட்டணும், இதுக்கு வேப்பலை கட்டணும், அதெல்லாம் இல்லை. உண்மையிலே நீங்க அடிப்படையா பாருங்க. மாரியம்மன் வருது. மாரியம்மன் மழை மழை எப்போ வரும்? 6 மாசத்துக்கு வரும். அதனால அந்த மழையை நம்ம கும்பிடுறோம் மாரியம்மன் ஒரு பேர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலை இருந்தோம். அதே எடுத்து 6 மாசம் அந்த மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது உலகமாக அதை பண்ணி அது பண்ணி உங்களுடைய டமானு ஒரு வழி பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் யாராவது ஒட்டாசு மாதிரி மாரியம்மனுக்கு வச்சு பார்க்கலாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம அது கொஞ்சம் ஒரு முடிவுக்கு நச்சு போடுது. ஆனா அந்த 6 மாசம் பாருங்க மாறி பண்றதுக்கு என்ன காரணம்? மழை பெய்து பண்ணி சொல்றது அவ்வளவுதான். மாறி இருந்தால் மழை. இப்போ அந்த உருவகப்படுத்தியதால் இந்த தாயார் என்று சொல்லக்கூடிய நாம் நினைப்பது போல பெண் என்றோ அல்லது உருவத்தை கொண்டோ இல்லை, உடல் உருவை கொண்டோ இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்? தமிழ் தாய் அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழ் தாய்னா நம்ம வீட்டு வேற இடத்துல தமிழ் தாய் குழந்தைகள்லாம் வீட்டுல இந்திய தாய், பாரத தேவி, பாரத தாய் எல்லாம் சொல்றோம். அப்போ வீட்டுல அந்த மாதிரி என்ன
அற்புதமான பாசுரம் என்னன்னா, தாயாரை இன்றைக்கு நமக்கு அறிமுகம் செய்கின்ற ஒரு பாடம் இந்த பாடம். தாயாருடைய அனுமதி இல்லாமல் இறைவனை வழிபாடு செய்வது என்பது ஒரு விதத்தில் தவறான வழக்கம் என்பது ஒரு நிலை. என்ன காரணம்? இப்ப நம்ம வீட்டில் கூட அம்மா கிட்ட முதல்ல அனுப்பிட்டு போட்டோம்னா நானும் பக்கத்தாய் போயிடும். நேரம் அப்பா கிட்ட போய் கேட்டோம்னா அந்த வீடா அப்படின்னு. இப்ப இந்த அம்மா கிட்ட என்ன பண்ணோம்? ஏங்க பையன் ஏதோ கேட்கறான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நமக்கு இருக்கிறது ஒரு பையன், இப்ப வாங்கி கொடுக்கலாம், எப்ப வாங்கி கொடுக்க போறோம் அப்படி இப்படின்னு ஒரு அட்வொகேட் மாதிரி ஆர்கியூ பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா கூட அவரை கொஞ்சம் ஒத்துக்க வச்சு ஏற்படுத்தி அந்த ஒரு அடிப்படை தான். இப்போ இதை நம்ம எங்க பார்க்கிறோம்? சூழ்நிலை நேரா வருமானம் அவ்வளவு வருமானம் ஆசைப்படுறாங்க. நேரா போனா வருமானம் ஆசைப்படுறாங்க. என்ன பண்ண மூக்கு வந்து காலில் இருந்து முடிஞ்சு ராவணன் என்ன பண்ணா? நேரா தயாரிக்க போயிட்டான். ஆனா வருமானம் அதான் அவன் பண்ணு. அப்போ அவனுக்கு கழுத்து வந்து கொடுத்தான் முடிஞ்சு. விபீஷன் என்ன பண்ணா? 2 பேரும் சேர்த்து அவங்க வழிபட்டான். அப்ப 2 பேரும் சேர்ந்து வழிபட்டனால அவன் அந்த ஊருக்கே ராஜாவாக அவன் சுக்ரீவன் என்ன பண்றான்? அவனும் சீதையுடைய அனுகிரகத்தாலே அவருடைய நகைகளை எல்லாம் எடுத்து வைக்கிறான். சுக்ரீவன் அவர் ஜனாதிபதியோட சண்டை போட்டு போகும்போது ராவணன் கூட்டிட்டு போகும்போது சீதை வந்து தன்னுடைய நகையெல்லாம் முன்ன கையை போட்டு போயிட்டே இருக்கான். அப்படி கையை போட்டு போகும்பொழுது அந்த நகைகள்ல இவன் எடுத்து வைக்கிறான். அவருக்கும் சீதைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது, அனுகிரகம் கிடைக்கிறது. அவருக்கு ஒரு சின்ன கையெழுத்து செஞ்சிருக்கான். அந்த அடிப்படையில சுக்ரீவனுக்கு நாடு கிடைக்கிறது. அப்போ பெருமாளை நாம் நேரடியாக அணுகுவதில்லை, தாயார் மூலமாக சென்று அணுகுவதுதான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பெருமாளுக்கு 3 தேவிமார்கள் என்று பார்க்கணும். அவருடைய பேர் மான், அவருடைய பேர் மான். ஆனால் நம்மளோட திருமால் திரு என்பது லட்சுமி. கடவுள்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் அவங்க வயசு பேர் மாதிரி கொடுப்பாங்க. சீதா பதி, லட்சுமி பதி, உமா பதி, அந்த வண்டி மன்னாரன் அப்படின்னா அவங்க வந்து வயசு பேர் முன்னாடி கொடுத்தோம். நம்ம என்ன பண்ணோம்? வீட்டுல பின்னாடி கொடுத்தோம் முடிஞ்சு வச்சாங்க. அது 2 பேரும் நான் நிலையாக நான் பார்க்கிறோம். அவன் இந்த நிலையில ஸ்ரீபுத்தூரிலே அங்க இருக்கக்கூடிய அந்த தாயாருக்கு ஆண்டாளுக்கு பூமாதேவியின் அம்சமாக பிறந்தவள். அவர் ஸ்ரீபுத்தூர் அந்த பூமாதேவிக்கான ஒரு கோவில். திருவள்ளரை அப்படின்னு ஒரு கோவில் எங்க ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த திருவள்ளரை இந்த கோவில் என்ன வெள்ளாறு அப்படின்னாக்கா இதே மாதிரி வெள்ள கலவரத்திலே வளர்க்கணும். அந்த வெள்ள கலவரத்தில் அந்த வெள்ளாறு மலையே வந்து வெள்ள கலவு வெள்ளாறு அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கத்தோட புராணமான பழமையான கோயில் இருக்கு. அந்த திருவள்ளரை அப்படின்னு கோயில் இருக்கு. அந்த கோயில் ஸ்ரீரேரியின் கோயில். அடுத்தது நாச்சியார் திருக்கோயில். அந்த நாச்சியார் திருக்கோயில் கும்பகோணம் பார்க்கணும். அந்த நாச்சியார் திருக்கோயில அங்கிருந்து ஒரு நாச்சியார் கோயிலே இருக்கு. இது நாச்சியார் மாளிகை, இது நாச்சியார் திருக்கோயில். கும்பகோணம் பகுதியில் திருச்சி நாச்சியார் கோயில் என்ன பிரதானம்னா எல்லாமே முதல்ல தயார் தான் இருக்கும். ஊர்வலம் வந்தாக்கவா அம்மா தான் முதல்ல வரும். அது என்ன அந்த மூலவர்ல பாத்தீங்கன்னா அம்மா தான் முதல்ல நேரவே அப்படின்னு பார்த்த தெரியும். அதில் கல்வி அப்படின்னா வந்து அந்த ஊர்ல ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ அந்த நாச்சியார் திருக்கோயில் அந்த 3 தேவிமார்கள் இங்கே அண்ணனுக்கு இப்பொழுது அந்த கும்பர் என்று அழைக்கக்கூடிய யசோதையுடைய சகோதரருடைய மகன். அவர் சின்ன வயதிலிருந்து இந்த விஷயம் வளர்ந்துதான். இந்த விஷயம் வளர்ந்து கண்ணனுக்கென்றே அவர் சொல்லி வளர்க்கப்பட்டனாலே அந்த வீட்டு மண்ணு தான் இல்லையா? நம்ம வீட்டோட பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டை கையெழுத்து சொல்லியிருக்காங்க. எப்பதான் அவனை எப்படி விடுவாங்க? என் மருமகளை வாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க இல்லையா? கல்யாணம் ஆயிருக்காரு, இன்னும் இருக்காரு இருந்தாலும் அப்படி அழைக்கின்ற ஒரு வழக்கம். அது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆண்டாள் அந்த நம்பிக்கை என்பவரை அழைக்கிறார் என்று ஒரு அற்புதமான பாசுரம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அழ்வார்கள் வாடி அருள் செயல்வாடி ஆழ்வாடும் புலவர் தாம்பாடி ஏழ்வாடும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம்பாடி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து.
மதகளித்தன் ஓடாத பொருள்களில் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் தமிழும் குழலி சடைகிழவாய் வந்து எங்கும் கோடி அடைத்தனரான் மாவழி பந்தல் மேல் பல்வார் உயிரினங்கள் பூவினரான் தந்தார் விலகி உன் மத்துணன் வேட்பாட உண்டாமலை செய்யா சீரா வரை ஒழித்த வந்து திறவாய் மகிழேரோ என்பாவார். இந்த பாடல் நமக்கு சோர்வரியன் என்று அவனுடைய போர் குணத்தை சொல்வதால் 11வது பாட்டுக்கு சமம். 11வது பாட்டுல வீரர்களுடைய இலக்கணத்தை ஆண்டார் சொல்லியிருந்தார். கந்தம் தமிழும் என்றதுனாலே அந்த குழலி என்றதுனாலே 7வது பாட்டுல அடியார பற்றி சொல்லியிருந்தார். அந்த வாக்கங்களுடன் கூட ஆட்சியர் அத்தினால் ஓசைப்படுத்த கைதரகம் கேட்கிறோம். அது அந்த கந்தம் என்பதற்கு இங்கே மீண்டும் அது சொல்லப்படுவது ஒரு பாடல். அதே போல நாள் விடுந்தமைக்காக சொல்லப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். மீண்டும் அந்த நாள் விடுந்தமையில சேர்ந்த ஒரு பாடல். ஆனா இது வந்து அந்த அடியாறுல இங்கே அந்த தாயாரை எடுத்துக்கின்ற ஒரு பாடல். அது ஒன்று. அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கக்கூடியது பறவைகள் 19 6 உள்ளும் சிலம்பெருமான் 7 அப்புறம் 13வது பாட்டு உள்ளும் சிலம்பெருமான் மீண்டும் இப்போ மீண்டும் 18. ஆகவே 6 7 மீண்டும் கிளி ஒன்று 12. அது 6 7 இது ஒன்று கிளி 15 இங்கே 18 இப்படி பறவை முடிச்சு போட்டோம்னா அதுல ஒரு 5 நேற்று ஒரு 5 முடிஞ்சு என்ன முடிஞ்சிருக்கு செல்வா செல்வத்தான் முதல் பாடல். 3வது பாடல்ல நீங்காத செல்வம். அதுக்கப்புறம் நற்செல்வம் தந்தார். அதே மாதிரி செல்வ பெண்டார் நேற்று வந்து ஒரு செல்வம். அதான் அந்த ஒரு 5 சொல்ல இப்படிதான் உங்களுக்குள்ளே ஒரு அடி. நந்தகோபுரத்துக்கு ஒரு 5 பாட்டு. முதல் பாட்டுல ஒரு நந்தகோபுரம் நாயகனாக இந்த நந்தகோபுரம். அடுத்தது நேற்றைய பாடல் அம்பர்கள் தண்ணியிலே ஒரு நந்தகோபுரம். இன்னைக்கு ஒரு நந்தகோபுரம். வீட்டு ஒரு நந்தகோபுரம் பற்றி சொல்லப்படா பேர் சொல்ல போகிறது. அதில் 5 பாட்டு அவருக்கு. இப்ப நந்தகோபுடைய அந்த நிலையை பார்த்தோம்னாலே அவங்க யாருக்கு கரெக்டாக முடிவு என்ன முடியுது. நான் முதல் பாடலில் இருக்கும்போது பூ வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன். அடுத்ததாக 16வது பாடலை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நாயகனாய் நின்று நந்தகோபன். அவர் பூர்வேல் வைத்திருக்கிறார். அவன் இப்பொழுது நாயகனாக இருக்கின்றான். நாயகனாக இருந்தவர் என்ன செய்கிறான், அம்பரமே தண்ணியே சோழே அறம் செய்வனாக இருக்கின்றான். இந்த பாட்டு என்ன பண்றான், உண்டு மதத்த ஓடாத பொருளை. அது அவனுக்கு அற்புதமாக 2 அடைமொழியை கொடுத்தார். இந்த மாதிரி நந்தகோபனுக்கு கொடுத்த பெயர் கண்ணன் கொடுத்த எங்க பாத்தீங்கன்னா நந்தகோபன் ஒவ்வொரு கொண்டாடுறான். அந்த என்ன காரணம், நந்தகோபன் உண்மையான நந்தகோபனாக இருந்திருக்கிறான். இந்த ஆனந்தத்தை உடையவனாக இருந்திருக்கிறான். என்ன ஆனந்தம், கண்ணன் என்கின்ற அந்த பரம்பொருள் அவன்கிட்ட வந்து தெரிந்து பிறந்து வாழக்கூடிய நிலைக்கு அந்த பெருமையை கண்டுபிடித்தவன் அந்த நந்தகோபன். வசுதேவனுக்கு அது இல்லை. பிறந்த குழந்தை சரி முடிஞ்ச ஒரே மணி கொண்டு கவலை கொடுத்து வந்தாச்சு, மாற்றி கொடுத்து வந்தாச்சு. இந்த பிறந்தவங்க குழந்தைய மாத்திராங்க. அது கூட தமிழ்தான் வந்தது. எத்தனை பேர் சொல்றாங்க, ஏன் குழந்தை இது காலம் போட்டு அத்தி கூடாது. அந்த மாதிரி வளர்த்த குழந்தை மாறின இடமும் இங்கேதான் முதல் இருந்து. அது இங்கே ஒன்று மத கழித்தல் அப்படின்னா இது என்ன அர்த்தம், கழிவு என்றால் யானை. மதம் என்பது காது வந்து வழியக்கூடிய ஒரு நிலை. அது வந்து காது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது மதம் சொல்றது யானைக்கு மதம் முடிச்சு போட்டு யானைக்கு தான் மதம் முடியலாம், மனுஷனுக்கு தான் மதம் முடிக்க கூடாது. மனுஷன் சமயம் தான் முடியும், மதம் முடிச்சு தெரியக்கூடாது. ஆகவே ஒன்று மத கழித்தல் என்றால் ஒன்று நின்ற அந்த மதம் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் வெளியில ஓடியானது. அந்த ஒன்று மத கழித்தல். அந்த மதம் என்கின்ற நீர் காப்பில் வழிந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட யானைகளை உடையவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒன்று மகன் கையில அச்சன் அப்படின்னாக்க
அந்த யானைகளுடைய பலத்தை உடைய அர்த்தம் அந்த யானைகளுடைய கரிரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரிரன் இவனே யானைன்னு சொல்லணும். கரிரன் அப்படின்னு சொன்னார இவனே யானைதான். அந்த யானையுடைய பலத்தை இவன் எடுத்திருக்கான். இன்னொரு அர்த்தம். மூணாவது அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா உண்டு அப்படின்னா தளர்வு. உண்டுன்னா தளர்வு. இந்த யானைகள் எல்லாம் இவங்க விளையாட்ட பாஸ்கெட் பால் ஃபுட்பால் தள்ளி விட்டுருவாங்க. முடிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு பலம் படுத்தது. 10 யானை என்னன்னா அந்த 10 யானையா அதே தள்ளி விட்டுருவாரு இல்லையா? இப்போ இடையிலாம் பார்க்கலாம். அந்த மாடு விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த கட்டு மாடு கட்டு தெரியும் பின்னாடி நிற்கும். அந்த மாதிரி இவங்க உண்டு மாடு வைக்கிறதுனால யானை எங்கேயோ தட்டி விடலாம். ஆனா என்ன கேள்வி? இவங்களும் இடையில் யானை. அதே மாதிரி வேற ஒரு பாட்டில் என்ன பார்த்தோம் முன்னாடி கண்ணன் அந்த சோயா பீடம் என்கின்ற யானையை ஒன்றான் அப்படின்னு பார்க்கணும். அந்த சோயா பீடத்தை யானை எல்லாம் எப்படியா வாழ்ந்தியா எப்படி அந்த பயிற்சி கிடைச்சது? அவங்க அப்பான்னு வேலையை பார்த்தாங்க. அவங்க வீட்டுல யானைகள்லாம் இருக்கு. அந்த யானைகள்லாம் இருக்கிறாரு. அந்த யானைகளோட பழகி அந்த பங்கு கொண்ட அந்த யானைங்க அவனால கூடு தழுவு இல்லைன்னா இவன் வெறும் மாடு வைக்கிறதா அந்த யானை பார்த்த உடனே அவன் ஓடி போயிடுது. அவன் ஒரே இடம் இந்த யானையை அவன் அடித்தான்னா எப்படிதான் ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னாக்கா அவனுக்கு தைரியம் வந்து காரணம் அவங்க அப்பா அந்த மாதிரி பல யானைகள் தள்ளி விட்டு பார்த்துருக்கு. அப்ப அந்த ட்ரைனிங் எடுத்ததோடு அதை பார்த்ததோடு கம்ப்ளீட் பண்ணாத யானையை அவன் பார்த்து முயற்சி போயிடாது. இப்ப நமக்கு அந்த சந்தேகம் அந்த காலத்துல வந்துருக்கணும் இல்லையா? வந்தானை கொண்டானை மாத்தானை மாத்தனை வந்தானை மாயனை பாடியவர் என்பாவாய் அப்படின்னு அந்த மாயனை நம்ம சொல்லும்போது அந்த மாயன் எப்படி வேலை பார்த்தானா இதை பண்ணா இதுதான் இன்னொன்று ரொம்ப எல்லாரும் நல்லா தெரிஞ்சு என்ன தெரியும்? வாரணமாயுதம். வாரணமாயுதம் என்ன? சினிமா சொல்லுவீங்க. வாரணமாயுதம் என்ன? சினிமா முடிவது. வாரணமாயுதம் என்பது ஆண்டாள் பாடிய அடுத்த பிரபந்தமான நாட்டியார் திருமொழியில நம்ம சொல்றாங்க. நாட்டியார் திருமொழியில வர ஒரு பதிகத்துக்கு முதல் பாடல் வாரணம் ஆயுதம். அப்படின்னா வாரணம்னா என்ன? யானைன்னு அர்த்தம். 1000 யானைகளுக்கு சமம் வாரணம் ஆயுதம். அதான் சினிமா என்ன பண்ண நம்மள ஆகும் என்ன மாதிரி பேருடா என்ன ஆகா போகும் வாரண மாதிரி நீ பாட்டியா நான் பாட்டியா நீ படிக்க நான் படிச்ச அது யார் பண்ணா அதெல்லாம் அந்த மாதிரி சினிமா பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லி வருஷம் ஒவ்வொரு மாதம் இந்தியாவுக்கு வாங்க போட்டு பார்த்து அது கண்ணை ஒன்றும் தெரியல. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த பராமரத்தை பார்த்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமை. அது ஆண்டாளுடைய நாட்டியார் திருமொழி. அப்போ கண்ணன் கல்யாணத்துக்கு வரும்போது 1000 யானையோட வந்தாலும் நாட்டியார் பாடுறாங்க ஆண்டாள் பாடுறாங்க. எங்கேயும் சொல்லுது யானை 1000 மணி நான் முடியாது கட்டுக்கு வாங்கி முடிஞ்சாரு. அவங்க வீட்டுல ஒரு 1000 யானை முடியும். அதோட ஜாலியா ஓட்டி முடிஞ்சாரு. முடிஞ்சு ஊரெல்லாம் கூட்டிட்டு. அப்போ அந்த சீன் வந்து பொருள் சும்மா பாடணும். எங்க வீட்டுல யானை இருக்கு இப்படி கழிவுறாரு. அதனால அப்படிப்பட்ட தோல் வலியம் அப்படின்னா தோல் வலியம் அவ்வளவு திறமையாக அவன் போர் செய்யும். அவ்வளவு திறமையாக போர் செய்யக்கூடியிருந்தாங்க. தோல் வலியத்தை யானையே தள்ளி விடுறான்னா சண்டைக்கு எப்படி போவாங்க? அவங்க அந்த தோல் வலியினால் இருக்கக்கூடிய புறவு விட்டு ஓடாத உலகம் இல்லையா? இன்னொரு ஒரு சின்ன ரகசியம். என்ன ரகசியம்? பக்கத்துல ஆத்தர் கடந்தா நம்ம அந்த பக்கம் அந்த ஒரு ஊர் இல்லையா? நமக்கு அப்படி ஒரு பெருமை. இந்த கோயில் வந்து அந்த பெருமை இல்லையா? அப்படி ஒரு ஆறு அந்த ஆறுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு ஊர் இங்க பக்கம் கொடுத்து இங்க 1000 ரூபாய் நம்ம மதுரா அந்த மதுரா இருக்கக்கூடிய அந்த கான்சனுக்கு இவ்வளவு செலவுக்கு போறா சொல்ல போறான்னு தெரிஞ்சு வசுதேவன் வந்து நந்தமோகனுக்கு பிள்ளைய ஒப்படைக்கிறாங்க. அவன் குழைய இருப்பான். ஒரு ராஜா கிட்ட வந்து எடுத்து பொறுக்கிறதுக்கு ராஜா தயாரா இருக்கிறான். அவன் எப்படியா இருந்தாலும் கொண்டுடுவான்னு தெரியுது. அப்ப என் பையனை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருக்கு கொடுக்கணும்? ஏன்னா அவர் இந்த சோழனுக்கு எவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. வீரமிச்சம் அந்த வீரமிச்சம் யார் நந்தவரும் அதை இந்த அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ராஜாவே எதிர்த்து நிற்கிறான். சொல்றதுக்கு தயாராக அந்த காலத்துல எனக்கு சொல்லவே வேண்டாம். என்ன வேணாலும் தப்பு முடியாது. அம்மான் மட்டும் போயிட்டான். இங்கேயாவது போன ஆறாவது அதெல்லாம் கேட்கறான். ஏன் எதிர்த்து போனாலும் கேட்கறான். டேமேஜ் அப்பெல்லாம் வந்து வயசாக அப்போ அந்த தோல்வலிகள் அப்படிப்பட்ட தோல்வலிகள்
அந்த நந்த கோபாலன் மருமகளே. இப்பதான் அதுக்கே வர அந்த ஏன் அவளை நப்பின்னா என்று அழைக்க வேண்டும். நப்பின்னான்னு அழைக்கும் பொழுது நப்பின்னை கூட்டா அவள் முடியுமா? புரியாது. அவள் யாருடைய மருமகள் என்று சொன்னால்தான் எப்போதுமே அந்த கல்யாணமான பெண்களுக்கு அப்பா வீட்டை சொல்றதை விட எந்த வீட்டை கல்யாணம் பண்ணி போயிருக்காங்களோ அந்த வீட்டு தெரிஞ்சு சொன்னாதான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்ப வாழ நடந்த பிரச்சனையே அதுதான். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க, எங்க அப்பாவுக்கு பேசு, எங்க அப்பாவுக்கு பேசி, எங்க அப்பா ஆத்மம் மாற்றினா அந்த வீட்டு இருக்கா பேருந்து நீ இன்னும் இங்க புராணம் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு போகணும். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு ஒரு நேரம் சும்மா இருக்கும். இங்கே அந்த கல்யாணம் முடிச்சு அங்க போய் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அங்க போய் எங்க மாமரத்துக்கு எடுத்துமா அங்க போய் அந்த ஆத்மீக போய் போனீங்கன்னா இத்தனை நாள் விசுவாசத்தோட வாழ்க்கை நீங்க போய் சேர்ந்து 6 மாசம் போயிட்டு இதையே பேசி நன்றி கிடைக்கிறார். அப்படி இந்த ஊர் ஜனங்க எங்க ஊர் ஜனங்க அவங்க ஒரு மாதிரியே பார்க்கறாங்க. அதனால தேவையா இருக்கணும். அதனால என்னன்னா அந்த காலத்து பெண்களுக்கு அது ஒரு வழக்கம், இந்த காலத்துக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய அந்த வீட்டுடைய பெருமையை தான் சொல்லுவார்கள் தவிர வீட்டு பெருமையை சொல்லவே மாட்டாங்க. அதுதான் முக்கியம். அதனால அவருக்கு என்ன பிடிக்கும் பார்த்தா மருமகளே என்று அழைப்பது பிடிக்கும். யாருடைய மருமகள் என்று அழைப்பது பிடிக்கும். நந்தகோபனுடைய மருமகளை என்று அழைப்பது பிடிக்கும். அந்த நந்தகோபன் யார் என்றால் அவன் தோல்வலியன். எப்படிப்பட்ட தோல்வலியன்? யாரெல்லாம் அறக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வலிமை உள்ளது. நாளை இந்து மத கல்வித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே என்று அவளை அழைக்கிறார். அப்போ அவ என்ன சொல்றாங்கன்னா நந்தகோபாலன் மருமகளை என்ன கூப்பிட்டாங்க. இந்த நந்தகோபாலன் மருமகள் 100,000 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த கண்ணனை எல்லா பொண்ணும் தான் அழைக்கணும் ஆசைப்படுறா. நான் மட்டும்தான் மருமகள் சொல்லணும். அப்ப எல்லாரும் பொதுவாக எதிர்க்கும் என்ன முடிவு கூப்பிடல. அதனால எனக்கு அடுத்து கவலை இல்லை. நம்ம பெற்றாத வாய்ப்பு ஒட்டி இருக்கோம். நம்மளுக்காக எங்கேயே வாய்ப்பு சொல்லி அவர் வாய்ப்பு ஒன்றும் படுத்தல. என்ன அர்த்தம்? சில பேர் வீட்டில் இருக்க பெல் அளவு பார்த்தனாலும் நம்ம திரும்பி ரிப்பேர் பண்ணலாம் ஆளுன்னு சொல்லிடுவோம். ஏன் நீங்க அந்த வீடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. பெல் அடிச்சு பார்ப்போம். அதுல யாரும் வீட்டில் போறதுக்கு அதுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க எங்கிருந்து போயிடுவாங்கன்னு நினைச்சு இந்த உள்ள வாங்கிட்டு அப்போ வெளியில சொல்றாங்க, அம்மா நீ உள்ள இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பவரா காட்டுறதுனால அது நடக்காது. ஏன்? கண்டம் தமிழும் குழந்தை நீ உன்னுடைய குழல்ல உன்னுடைய கூந்தல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த பூவுடைய வாசனை எங்கேயோ. அப்ப நீ உள்ள இருக்கிறது தெரியும். வாசனை வெளில வந்துருக்கு. நீ பெற்றாத கதவு நாட்கள் படுத்துட்டாங்க. நீ இல்லைன்னு நம்பி நாங்கள் வெளில போயிட மாட்டோம். நாங்கள் வெளியே இருந்துதான் செய்வோம். கதவு கடற்கும் வந்துதான் தீரணும். உன் வாசனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? கடை செய்வாய். இந்த கடை என்பது என்ன? அந்த கடவுள். அது போன பாட்டு அதை முன்னாடி பார்த்தோம். மேசனை வைக்கதவு வீட்டோடு இருப்பாங்க. அதே போல இங்கேயும் கடை செய்வாய். நீ கதவை திறக்க வேண்டும். இன்னொரு நாங்கெல்லாம் அவர்களுக்கு நாம் முடியும். 2வது பாட்டு சொன்னோம் இல்லையா? அவர்களுக்கு நாம் முடியும். நாங்கெல்லாம் பூஜிக்க மாட்டோம். வெள்ளம் செஞ்சு நாங்கெல்லாம் பூ இல்லாத இருக்கோம். நீ அட்டகாட்டமா ரமஸ்மா பூ வச்சுட்டு வாசனை ஊர்விலா செய்கிற அளவுக்கு நீ வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கந்தம் தமிழும் சுழங்கி கடற்கரவா ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த வாசனை சரியா வரல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. என்ன பூ வச்சுன்னு எல்லாரும் கண்டுபிடிக்கல. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நல்லா அப்படியே சந்தேகம். அதோட அப்படின்னா ஃபுல்லா வாசனை வந்து அப்ப நாங்க நீ என்ன வச்சிருக்கீங்க நீங்க தெரிஞ்சிருக்கோம். ஒன்று நீ கதவுதான் நீங்க மாட்டிக்கல. நீ இருக்கிற உள்ள தெரிஞ்சு போது உண்மையை நாங்கள் பார்த்ததா. ஆகவே கடைசிறவா என்று கந்தம் தமிழும் குழம்பி கடைசிறவா இதாண்ட ஒரு சொற்றொடர் ரொம்ப அழகாக அமைந்திருக்கா. என்ன சொன்னா கந்தம் தமிழும் குழம்பி. அந்த குழலுக்கு அந்த கூந்தல், அந்த கூந்தல்ல இது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாசனர்கள் ஆசிரியர் மத்தினால் ஓய்வுபடுத்த அந்த பாட்டை அது ஒரு அடியாறுகள் மாதிரி இருக்கு. இங்க தலைவருக்கும் அதே மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா கந்தம் தமிழும். அப்படின்னா அந்த வாசனை எப்ப மேல ஓங்குதுன்னா உன் குழலுக்கு வந்து குழல் தான் அந்த குழலி அப்படி இருக்கிறாரு. அந்த குழலை முடியவனே